உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து இம்மார்டல் ரூலர் வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் இம்மார்டல் ரூலர் வரல. ஆனால் கண்டிப்பாக வருவார். 2026 ஆகஸ்ட்டுக்குள்ளார எப்படியும் வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வேறு சிலர் வந்து கொடுத்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நாங்கள் சொல்கிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் 2025 டிசம்பருக்குள்ளே வந்துடுவார் அப்படின்றது தான் நான் சொல்கிற தகவல். ஏன்னா நான் கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து 2022 யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடும்போது 2025க்குள்ளே வந்துடுவார் அப்படின்றேன். வந்து புரட்சி செஞ்சு ஒருவேளை 2026 சித்தராட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒருவராக பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லாம் இணைஞ்சு தான் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஒரு இம்மார்டல் யார் அப்படின்றது வந்து இப்போது நான் என்கிட்ட நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறதுல யாராவது ஒருத்தர் இம்மார்டல் இருக்கலாம். ஏன்னா நானாக தான் இருப்பேன் அப்படின்றத நான் வந்து நம்ம சும்மா சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. வேறு யாராவது இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து சில முக்கியமான ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து சித்தராட்சி அமைக்கிறதுக்காக 2026 கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு முருகன், சிவன், சித்தர்கள்லாம் துணை இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதை நோக்கி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். 2025 டிசம்பருக்குள்ளே கூட ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம். 2026 ஆட்சி அமைக்கலாம். இந்த 2026 எலெக்ஷன் நடக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாத இப்போ நான் வீடியோ போடுறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 இஷ்யூ திருப்பி வந்திருக்கு. கொரோனா வைரஸ், புதிய வகை கொரோனா வைரஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சீனாவில் வந்திருக்கு. சீனாவில் ஹாங்காங்கில் வந்திருக்கு. நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. நான் இங்கிலீஷ் நியூஸில் போய் பார்த்தேன். முதல்ல தமிழ் நியூஸில் போட்டாங்க. இது நடந்த ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 36 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குன்றாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 257 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னாங்க. சீனாவில் கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னாங்க. சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னாங்க. இப்போ சீனா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இதெல்லாம் வந்து ஆசியாவில் தான் இருக்குது, ஆசியா கண்டத்தில். ஸோ இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஏன் ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் வரும்போது ஆசியாவில் தான் வரணுமா? ஏன் வேறு உலகம் பூரா பரவுச்சு, ஆனால் முதல்ல வந்தது ஆசியாவில் தானே வந்துச்சு. ஏன் இப்படி இங்கே வருது கொரோனா வைரஸ்? இதை திட்டமிட்டு பரப்புறது யார்? சீனாவுக்கு இதில் என்ன பங்கு இருக்குது? சீனாவின் சதி தான் இந்த கொரோனா வைரஸ். ஆமாம், இது பயம் வர மாதிரி தான். அதனால் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ தான் ஒரு போர் முடிஞ்சிச்சு, இந்தியா பாகிஸ்தான் போர். அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கிட்டு போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உக்ரைன், ரஷ்யா, அதுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நிறையா நாடு முழுவதும் பிரச்சனைகளை தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து சத்தியுகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சித்தராட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். சத்தியுகமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கொரோனா வைரஸ் இன்னும் வந்து வருது, போர் வருது, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம குறிப்பாக நான் பேச வந்து கொரோனா வைரஸ், அதை பற்றி மட்டும் பேசுவோம். புதிய வகை கொரோனா வைரஸ் வந்திருக்குன்றாங்க. ஸோ இப்போ இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் வந்ததுன்னா இது ஆசியாவில் மட்டும் வருது, இது இளம் நாட்டுகளும் சதியாக இருக்குமா? ஸோ இப்போ இளம் நாட்டுகள்னால் இதை பற்றி பேசணும்னா இளம் நாட்டுகளை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது. இளம் நாட்டுகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய யுத்தம் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நான் என்னையை பார்த்து கை காமிக்கிறேன்னு நான் மட்டும் கிடையாதுங்க. என் பின்னாடி நிறையா பேர் இருப்பாங்க, எனக்கு மேலேயும் நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் வாட்டுக்கு என்னையை மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா சிவன் இருக்கார், முருகன் இருக்கார். எனக்கு மேலேயும் நிறையா பேர் இருக்காங்க. மனிதர்கள்லேயே சில பேர் இப்போ எனக்கு மேலே இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நான் கான்டாக்டில் தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு யுத்தம் செய்ய போகிறோம் இளம் நாட்டுகளுக்கு எதிராக. ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த இளம் நாட்டுகள் வந்து அசால்ட்டாக மக்களை வந்து போரில் கொள்றதும், திட்டமிட்ட சதியின் மூலிமா போரில் கொள்றதும், வைரஸ் மூலிமா, பயோவார் மூலிமா மக்களை கொள்றதும், பொருளாதாரத்தின் மூலிமா மக்களை சாகடிக்கிறது, பொருளாதார இழப்பு மூலிமா நிறையா தேவையில்லாத வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா அரக்கர்கள், அசுரர்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. வந்து அதுதான் இளம்நாட்டி ஆட்சி, இந்த அரக்கர்கள், அசுரர்கள் ஆட்சி. இது வந்து நிறையா பேர் புரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ எப்படியோ பேசிட்டு போட்டோம். சித்தராட்சி அமைக்கணும் 2025க்குள்ளார அதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு 2026 கண்டிப்பாக அமைக்கணும். அதற்கான ஒரு தீவிர முயற்சியில் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் இல்லை. ஏன்னா நான் வீடியோ போடுறதுனால நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னையவே எகென்ஸ்டாக எல்லாரும் பார்க்க வேண்டாம். நான் வந்து சில முக்கிய விஷயங்கள் நான் சொல்ல வந்தேன். புதிய வகை கொரோனா வைரஸ் ஏன் பரவுச்சு, எப்படி பரவுச்சு, நான் அதான் கேட்குறேன். ஏற்கனவே கொரோனா முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கொரோனா முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலையும் போயிட்டு இருக்கும்போது நம்ம தடுப்பூசி போட்டோம்ல, தடுப்பூசி போட்டாங்க எல்லாருமே. முதல் டோஸு, 2வது டோஸு, பூஸ்டர் டோஸ்லாம் போட்டாங்க. இந்த தடுப்பூசிலாம் போட்ட பின்னாடியும் இப்போ ஒரு கொரோனா வருது, 36 பேருக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு, இந்தியாவில் 257 பேருக்கு வந்திருக்குன்னா, அப்போ இவங்க கொடுத்த அந்த தடுப்பூசி என்ன
பவர் இல்லையா தடுப்பூசிக்கு. அந்த மருந்து என்ன மருந்து? அந்த வைரஸை கொன்று தானே திருப்பி அந்த வைரஸை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி, தடுப்பூசி மூலியமா செலுத்தி மீண்டும் அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடாதுன்றதுனால ஒரு இம்யூனிட்டி பவரை ஏற்றி வச்சிருக்கோம். அதான் தடுப்பூசின்றது. ஸோ ஆனால் திருப்பியும் வருதுன்னா அப்போ இவங்க கொடுத்த தடுப்பூசி வெறும் டம்மியா? அதுலேயும் ஊழல் நடந்திருக்கா? ஏன்னா ஒரே நேரத்தில் பல லட்சம் தடுப்பூசிகளை பல கோடி பேருக்கு தயார் பண்ணாங்கன்னா அப்போ அதுலேயும் ஊழல் நடந்திருக்கா? இது வெறும் டிராமாவா இந்த கொரோனா வைரஸ்ன்றது? என்னன்றதை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும். இப்படியே தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் மத்திய அரசு மீது வழக்கு தொடுக்கப்படும். முக்கிய பதவியில் இந்தியாவின் தலைமை பதவியில் இருக்கிறவங்க மேலேயே நாங்கள் வழக்கு தொடுக்க நேரிடும். இது யாரும் என்னைய கோவச்சு என்னைய ஒன்றும் கிழிக்க முடியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், கேட்டுக்குங்க. ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்ட மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு 36 பேருக்கு வந்திருக்குன்னா 36 பேரும் தடுப்பூசி போட்டவங்களா தான் இருப்பாங்க. இந்தியாவில் 257 பேருக்கு வந்திருக்குன்னா அந்த 257 பேரும் தடுப்பூசி போட்டவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி மீண்டும் அந்த கொரோனா வைரஸ் வருது? இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு? தடுப்பூசி போடப்பட்ட மக்களுக்கு எப்படி திருப்பி வருது? அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் இதில் என்ன சதி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். தடுப்பூசி அப்போ நீங்கள் கொடுத்த தடுப்பூசி தவறானதா? வெறும் போலியான தடுப்பூசி கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் இந்தியாவின் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரை பார்த்து. அப்போ மத்திய அரசு மீது வழக்கு தொடுக்கப்படும். மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருந்தால், மக்களை வாழ விடாமல் செய்தால், போரின் மூலமாகவும் வைரஸ் மூலமாகவும் மக்களை தொடர்ந்து வாழ விடாமல் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருந்தால் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியும் புரட்சியும் வெடிக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க எல்லா அரசியல்வாதிகளும். நீங்கள் இளநாட்டிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு பயோவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா. இதெல்லாம் ஒரு முடிவு கட்ட முருகரோட ஆட்சி வரப்போகுது. முருகரோட ஆட்சின்னா நீங்கள் முருகர் வருவார் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சாலும் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சிவ பக்தர்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சாலும் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சித்தர்களுடைய அந்த பக்தர்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சாலும் நீங்கள் தாங்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இருக்காங்க. அந்த பக்தர்கள் எல்லாம் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்டால் அரசாங்கம் கவிழ்க்கப்படும். புரட்சி வெடித்து ஒரு நல்ல ஆட்சி மலரும். அதுவே சித்தராட்சி. ஏன்னா இவர்களை நம்பிக்கொண்டு நாம் இருந்தோம் என்றால், இந்த மீடியாக்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நாம் அமைதியாக இருந்தால் இலுமினாட்டிகள் நம்மளை அழைத்து கொன்று விடுவார்கள். அவன் நம்மளை கொள்வதற்கு முன்னே அவனை நாம் கொன்று விட வேண்டும் என்று முடித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கருத்துக்கள் சொல்ல விரும்புபவர்கள் தைரியமாக கருத்து சொல்லுங்கள். என்ன போக போகுது? உசுறுதானே போக போகுது. பார்த்துக்கொள்வோம், எதையும் பார்த்துக்கொள்வோம். அரசு தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ்ன்ற பேரில், பயோவார்ன்ற பேரில். போரே இங்கே நான் போரை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் போரே ஒரு ட்ராமா, இஸ்ரேல் காசா போரே ஒரு ட்ராமா, எல்லாமே ஒரு ட்ராமா. மத ரீதியாக நடக்கக்கூடிய போர் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உலக மக்களை சமாதானமாக வழிநடத்த ஒரு தலைவன் தேவை. அது முருகன், சிவன், சித்தர்கள் வழியை காட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் சீக்கிரம் வரும் அப்படின்றத அறிவுறுத்த தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அரசியல்வாதிகளும் மில்மாட்டிகளும் தெரிந்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நான் அழிக்கப்படுவீர்கள், அழித்து ஒழிக்கப்படுவீர்கள் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி.